ஹாய், வெல்கம் நம்ம ஃபீஸ்ட். ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பலாக்காய் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான அவியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த அவியல் ரெசிபியை கேரளா கன்னியாகுமரி சைட்லலாம் ரொம்ப அதிகமாக செய்வாங்க. சரி வாங்க, டேஸ்டியான இந்த பலாக்காய் அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு பலாக்காயை 4ஆக கட் பண்ணி அதில் ஒரு துண்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி பலாக்காயும் அதில் இருக்கக்கூடிய சீடியும் நம்ம எடுத்துடலாம். இந்த அவியல் செய்கிறதுக்கு ரொம்ப பிஞ்சு காயாக எடுத்துடாதீங்க. இது மாதிரி காயிலேருந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரியான ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. இது போல் காயும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சீடியும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் பலாக்காயை கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போலவே எல்லா காயும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சீட்டில் கண்ணாடி மாதிரி ஒரு தோல் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இந்த சீட்டில் இருக்கக்கூடிய தோலை ரிமூவ் பண்ணிட்டு இதை 4 இல்லைன்னா 6 துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பலாக்காயை இது போல் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காய் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பலாக்கொட்டையும் சேர்த்துடலாம். இது கூட ஒரு பெரிய தேங்காயிலேருந்து 1/4 தேங்காயை பால் எடுத்து சேர்த்துக்கோங்க. எடுத்த தேங்காய் பால் மொத்தத்தையுமே இதோட சேர்த்துடலாம். இதை நம்ம இந்த தேங்காய் பாலில் தான் வேக வைக்க போகிறோம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் தண்ணீர் சேர்த்து வேக வைக்கிறத விட இது போல் தேங்காய் பால் சேர்த்து வேக வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். 5லேருந்து 6 பச்சை மிளகாய், 5லேருந்து 6 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே அவியல் கரைக்கிற மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த பலாக்காயை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா எல்லாமே நல்லா ஈவனாக குக் ஆயிரும். இப்போ மறுபடியும் மூடி வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பலாக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை இதோட சேர்த்துடலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் காயோட நல்லா சேர்ற மாதிரி பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கடுகு கருவேப்பிலை தாளித்து சேர்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அவியலில் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான கன்னியாகுமரி ஸ்டைல் பலாக்காய் அவியல் ரெடி ஆயிடுச்சு.
இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அவியல் ரெசிபியை கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thanks for watching. Subscribe Nammy Feast.